everyone, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி தான் பார்க்க போறோம். என்னடா frozen coconut அப்படினு பார்க்காதீங்க. இங்க கலிபோர்னியால fresh coconut எப்பவுமே கிடைக்கும். ஆனா சில நேரத்துல அது முத்தலா ஆயிடும். அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல எல்லார் வீட்லயும் இந்த frozen coconut கண்டிப்பா ஃப்ரீசர்ல இருக்கும். சோ அத வச்சு ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது frozen coconutங்கிறதுனால எடுத்த உடனே நம்ம சட்னி அரைக்க முடியாது. சோ அத நம்ம பண்ணி அந்த ஃப்ரீசர்ல இருக்கிற அந்த ஜில்லெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம சட்னி பண்ண முடியும். சோ இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு ராக் ஹார்டா இருக்கு. சோ இன்னைக்கு நான் மைக்ரோவேவ் பண்ணி எடுக்க போறேன். சோ மைக்ரோவேவ்ல ஆட்டோ டீஃப்ராஸ்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதை வச்சுதான் டீஃப்ராஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பூ போல ஆயிடும். ஒவ்வொரு மைக்ரோவேவ்க்குமே ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும். ஸோ என்னோட மைக்ரோவேவ்ல இந்த சின்ன கோகனட் பீஸ் எல்லாமே 2 நிமிஷத்துல நல்லா டீஃப்ராஸ்ட் ஆயாச்சு. ஒருவேளை உங்களுக்கு மைக்ரோவேவ் வேணாம்னா நீங்க இந்த ரூம் டெம்பரேச்சரை வச்சு அது ஃபுல்லா டீஃப்ராஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி சுடு தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான பொருட்கள் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறம் 2 காஞ்ச மிளகாய். இப்போ இந்த எல்லா பொருட்களையும் நான் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துறாதீங்க, வெறும் பொருட்களை மட்டும் சேருங்க. நம்ம வீட்டில் அரைக்கிற சட்னிக்கும் ஹோட்டலில் அரைக்கிற சட்னிக்கும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் இருக்கும். அது நம்ம என்னதான் அரைச்சாலும் நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னா அந்த சட்னி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அதே டேஸ்ட்டில் சூப்பராக சட்னி நம்ம வீட்டிலேயே செய்யலாம். இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நான் வெறும் தேங்காய், நம்மள பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து நான் அரைக்க போகிறேன். இப்படி அரைக்கிறதுனால என்ன ஆகும், இந்த தேங்காயில இருக்கிற எண்ணெய் வெளிவராம கரெக்டான கன்சிஸ்டன்சில அரைக்கும். இப்போ நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு போல அரைப்போம். நீங்க எப்போ தேங்காய் சட்னி அரைச்சாலும் கண்டினியூஸா ஒரே ஸ்ட்ரெச்ல அரைக்காதீங்க. விட்டு விட்டு ஒரு பேட்சா நம்ம அரைச்சோம்னா அந்த தேங்காயில இருக்கிற எண்ணெய் எதுவுமே வெளியில வராம நம்ம சட்னி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். தண்ணி ஊத்திட்டு ஒரு 15 இருந்து 20 செகண்ட் போலதான் அரைச்சிருப்பேன். அதுலயே பாத்தீங்கன்னா தேங்காய், நம்ம சேர்த்த பொட்டுக்கடலை எல்லாமே நல்லா அரைஞ்சிருக்கு. ஆனா அந்த சிகப்பு மிளகாய் மட்டும் அங்கங்க குட்டி குட்டியா தெரியுது இல்லையா. சோ நம்ம இன்னும் ஒரே ஒரு ஓட்ட ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சட்னி ரெடி ஆயிடும். அடுத்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு 10ல இருந்து ஒரு 15 செகண்ட் தான் போறேன், அதுக்கு மேல போல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ரொம்ப அரைச்சோம்னா தேங்காய் எண்ணெய் விட ஆரம்பிக்கும். சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும் நம்ம சிகப்பு மிளகாயில இருந்து. ஸோ கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல கண்டிப்பா கொஞ்சம் தேங்காய் ஒட்டி இருக்கும். அதை தூக்கி போட்டுறாதீங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு ஒரு லைட்டா கலக்கிட்டு திருப்பி அந்த பவுல்லே ஊத்திடுங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தேங்காய் சேவ் பண்ணி அரைக்கணும் இல்லையா. ஸோ எதையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்ததா நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெகுலர் ஆலிவ் ஆயில் தான். நீங்க கடலை எண்ணெய் இல்ல தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணி இதுல தாளிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா உளுந்து சேர்ப்போம். நான் கடுகு வெடிக்காம நம்ம சாப்பிட்டோம்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு லைட் கோல்டன் கலர் வந்தா வரைக்கும் போதும். ரொம்ப விட்டுட்டோம்னா டக்குன்னு கருக ஆரம்பிச்சிடும். உளுத்தம்பருப்புக்கு அப்புறமா நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னிக்கு மேல ஊத்திடலாம். உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா நீங்க தாளிக்கிறப்ப கூட ஒரு எக்ஸ்ட்ரா காஞ்ச மிளகாய் நீங்க சேர்க்கலாம். இந்த ஹாட் ஆயில் என்ன பண்ணும், நம்ம தேங்காவை லைட்டா குக் பண்ணும், நல்ல ஃபிளேவரும் கொடுக்கும். அவ்வளவுதான், நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்க இந்த தேங்காய் சட்னியை நீங்க இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி நீங்க எது கூட சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும்.